ஆபிரகாம் போஸ்லர். ஜெயராம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காரு. அவங்களோட ஃபேமிலி வந்து திடீர்னு ஒரு நாள் காணாம போகுது. அவங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத ஒரு காதல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்கள தேடி முயற்சிலாம் பண்ணுறாப்புல. இப்போ கடைசியில் அவர் இறந்து போயிடறாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சி அதுக்கப்புறம் அவர் 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேஸ் வந்து இவர்கிட்ட வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு பர்த்டேக்குரிய அந்த ஒரு நபர் வந்து இறந்து போகிறாங்க. இப்படி வந்து பர்த்டே கார்டு வந்து அனுப்பப்பட்டு அவங்க இறந்து போகிற மாதிரி நிறையா கொலைகள் வந்து தொடர் கொலைகளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறது, அவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறத ஜெயராம் அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வழக்கமான ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சத்ரியன் படம்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வர்ற ஒரு நேர்கொண்டை பார்வையாக இருக்கட்டும், அது போலீஸ் படமாக இல்லை இருந்தாலும் அதோட கதையும் இதை ஓரியண்டடாக இருக்கும். பட் வந்து இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கதை வந்து பழசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நான் சொல்ல வரது என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து ஸ்க்ரீன் பிளே அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்டான இன்னொரு ரோலாக மம்முட்டி அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் அதை பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் சொதப்பி அப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் கிரைம் த்ரில்லரில் இருக்கிற நிறைய படங்கள் இருக்குது, ஒரு பெஸ்ட்டான படங்கள் அப்படின்னு. அந்த படங்களோட லிஸ்ட்டில் இதுவும் சேர்ந்துருக்கும். ஸோ அதை மிஸ் ஆயிடுச்சு அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ இந்த படத்தில் ஜெயராம்லேருந்து கூட நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்சர் மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள்.